பொதுவா வெங்கட் பிரபுவோட படங்கள்னாலே வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில விஜயை வைத்து அவர் இயக்குற கோட் திரைப்படமும் வித்தியாசமாக இருக்கும்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது. இந்த வகையில இந்த படத்தோட டைட்டிலே வித்தியாசமா இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இந்த படத்துக்கு ஆங்கிலத்துல டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ரசிகர்கள் இந்த டைட்டிலை சுருக்கி கோட்னு சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் இந்த டைட்டில் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் கலவையான விமர்சனங்களையே வெற்றி வருது. இந்த வகையில தற்பொழுது வந்திருக்கும் தகவலின்படி ரசிகர்கள் என்னதான் இந்த படத்தோட டைட்டிலை கோட்னு அழைச்சிட்டு வந்தாலும் படக்குழு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அழைச்சிட்டு வர்றதாக சொல்லப்படுது. அவர்கள் கோட்னு இந்த படத்தை அழைக்க விரும்பலையாம். அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த விநியோகஸ்தர்கள் சிலர் படத்தின் டைட்டிலை பற்றியே படக்குழுவிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் நீளமாகவும் அதே சமயத்துல ஆங்கிலத்திலையும் இருக்கிறதுனால பிஎன்சி ரசிகர்கள் கிட்ட இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு சென்றடையும்னு தெரியல. எனவே படத்தோட டைட்டிலை மாற்றுமாறு அவங்க கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம். வெங்கட் பிரபு இந்த டைட்டில்ல தான் உறுதியா இருக்காராம். படத்துக்கு மிகவும் பொருத்தமாக இந்த டைட்டில் இருக்கிறதுனால வெங்கட் பிரபு டைட்டிலை மாற்ற மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. அதே போல விஜயும் இந்த டைட்டில் தான் சரின்னு சொல்லியிருக்காரு. விஜய் படம்னாலே அனைத்து தரப்பு ரசிகர்களும் பார்ப்பாங்க. ஏபிசின்னு ஆல் ஏரியாலையும் விஜய் இல்லைங்கிறதுனால ஆங்கிலத்துல டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல. படக்குழு கண்டிப்பாக இந்த டைட்டிலை மாற்றாதுன்னே தெரிய வருது. இதன் மீதான நம்பிக்கையுடனும் ரசிகர்களுக்கு டைட்டில் ஒரு தடை இல்லைங்கிற நம்பிக்கையுடனும் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை ஜெயமாங்கிறது படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியும். முதன்முறையாக தனுஷ் மற்றும் அருண் மாதேஸ்வரன் கூட்டணி கேப்டன் மில்லர் படத்துல இணைந்திருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. 1930 மற்றும் 40களில் நடக்கும் பீரியட் ஜேனர் படமாக கேப்டன் மில்லர் படம் உருவாகி இருக்கு. தனுஷ் 3 விதமான கெட்டப்கள்ல நடிச்சு மிரட்டி இருக்காரு. அது கிராம மக்களுக்காக பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்க்கும் போராளி, கொள்ளைக்காரன், ராணுவ வீரர் என கேப்டன் மில்லர் கேரக்டர்கள்ல வெரைட்டி காட்டியிருக்காரு தனுஷ். கேப்டன் மில்லர் படத்தை அமைச்சரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி தள்ளியிருக்காரு. உதயநிதி கடைசியாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் படத்துல நடிச்சிருந்தாரு. அரசியல் பின்னணியில் உருவாகி இருந்த அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. நிலையில் கேப்டன் மில்லர் படம் குறித்து ட்வீட் செய்துள்ள உதயநிதி தனுஷை நடிப்பின் அசுரன் என்றும் கேப்டன் மில்லர் தரமான படைப்புன்னு பதிவிட்டிருக்காரு. உதயநிதியோட இந்த ட்விட்டர் பதிவை தனுஷ் ரசிகர்கள் வைரலாகிட்டு வராங்க. இந்த படத்துக்கு கிடைத்த முதல் பாராட்டு இது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தை ஸ்பெஷல் ஷோவில் பார்க்கிறதுக்கு உதயநிதி விரும்பியதாக சொல்லப்படுது. அதனால அயலான் படத்துக்கு இவரோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.